Hi friends, நான் டாக்டர் சசி for H2O சசி அண்ட் இன்னைக்கு நாம் பேச போகிற டாபிக் erectile dysfunction ஆர் இடின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ரொம்ப காமன் கண்டிஷன் ஆயிடுச்சு அவங்க ஆம்பளைங்களில் இந்த செக்ஸ் அப்போது அவங்களுக்கு இந்த பீனிஸ் எரெக்ட் ஆகிறதில்ல, அவங்க சஸ்டெயின்டாக நிற்கிறது இல்லைங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதுக்கு என்னென்ன மெடிகேஷன்ஸ் இருக்குது, ஸ்டெம் செல் தெரப்பி, பிஆர்பி இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும், அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச இருக்கிறோம். இந்த காமன் நிறையா ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு மாத்திரை இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, வேக்யூம் டிவைசஸ் இருக்குது, பினைல் இம்ப்ளான்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம இன்ஜெக்ஷன்ஸ், பினைல் இன்ஜெக்ஷன்ஸை எப்படி போடுறது, நாமளே செல்ஃபாக எப்படி போட்டுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்குறோம். வேறு எல்லா ஆப்ஷனும் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். ஸோ இது இந்த யாருக்கு இப்போ ஓரல் மெடிகேஷன் வேண்டாம்னு நினைக்கிறாங்க அவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மெடிக்கல் இன்சூரன்ஸில் மோஸ்ட்லி கவர்டாக இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இதில் ட்ரைமிக்ஸ் அண்ட் பிமிக்ஸ்னு ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் நம்மளோட பிஆர்பி அண்ட் ஸ்டெம் செல்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எப்படி நம்ம இன்ஜெக்ஷன் போடணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நாமளே செல்ஃபாக இன்ஜெக்ஷன் போட்டுக்கணுன்னா என்ன பண்ணணுன்னா, அதில் அந்த மெடிகேஷன் எடுத்து வச்சுக்கணும். தென் அதை ஃப்ரிட்ஜில் இருக்கிறதா பார்த்து எடுத்து வச்சுக்கணும். தென் சிரிஞ்சஸ் ஒரு 1cc சிரிஞ்சு, அப்புறம் ஆல்கஹால் வைப்ஸ் ஒரு 2, அப்புறம் அந்த மெடிகேஷன் வயல் அதை எடுத்து வச்சுருங்க. இந்த இதை சிரிஞ்சை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சீலை ஓப்பன் பண்ணிடுங்க. மெடிகேஷனோட சீலை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஆல்கஹால் பேடை அந்த சீலில் க்ளீன் பண்ணிவிட்டு, அந்த இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது பார்ட்டிகல்ஸ்க்கு இது மிதந்துட்டுருக்கா என்னங்கிறத பாருங்கள். அந்த கண்ணாடி பாட்டிலில் அது அப்படி இது இருந்தது ஆர் இந்த ரப்பர் இதே வெளியே வந்துருச்சுன்னா வேறு ஒன்று வாங்கி போட்டுக்குங்க. ஏன்னா இப்போ அது இது எதாவது இன்ஃபெக்டடாக இருக்கலாம். ஸோ அந்த இது இந்த ஷார்ப்பு நம்ம நீடில் எங்கேயும் படாத மாதிரி பார்த்துக்குங்க. நேராக அந்த நீடில் அந்த மெடிசின் வயலுக்குள்ளார அந்த ரப்பர் ஸ்டாப்பரில் உள்ளே டைரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏர் கொஞ்சம் இழுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே அந்த ரப்பர் ஸ்டாப்பரில் போட்டு அந்த ஏர் அமுத்திட்டு உள்ளே அந்த பாட்டிலுக்குள்ளார ஏர் போட்டிங்கன்னா அந்த மருந்து ஈஸியாக வெளியே வரும். அப்புறம் அந்த மருந்து வலி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ டோசேஜ் போடணுங்கிறத கரெக்டாக அந்த மார்க்கரை வச்சு பார்த்துக்குங்க. 2 யூனிட் 3 யூனிட்லேருந்து 10 யூனிட் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம் இந்த டோசேஜஸ்ஸு. திஸ் இஸ் ரிலேட்டட் டு தட் நான் மெடிசன் நான் சொல்கிறேன். தென் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளஞ்சர் நம்ம மெதுவாக வெளியே எடுத்துட்டு அந்த எந்த இப்போ பீனிஸ் தான் நம்மளோட பீனிஸ்னால் மேல் உறுப்புனா, நீங்கள் அதை இந்த இடத்துல இதான் அந்த இதுனா ஃப்ரண்ட் போர்ஷனை விட்டுருங்க, பின்னாடி போர்ஷன் விட்டுருங்க. சென்டர் போர்ஷனில் தான் நம்ம இந்த இன்ஜெக்ட் பண்ணணும். அதை மெயினாக இந்த சென்டர் போர்ஷனில் இருக்கக்கூடாது, கீழ் போர்ஷன்லேயும் இன்ஜெக்ட் பண்ணிடக்கூடாது. இந்த ஓரத்தில் இல்லைனா இந்த ஓரத்தில் நம்ம போட்டுக்கலாம், ரைட்டுங்களா? இந்த 2 ஓரத்தில் போட்டுக்கலாம். அண்டு இரத்த குழாய்கள் இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதை நம்ம டெஃபினட்டாக என்ஷூர் பண்ணிக்கணும். அண்டு இந்த ஸ்கின்னை நல்லா இழுத்துட்டு நல்லா டாட்டாக இழுத்துட்டு அந்த இடத்துல இன்ஜெக்ஷன் ஸ்ட்ரெயிட்டாக போடணும். இது கோணையெல்லாம் இருக்கக்கூடாது. நீடில் நேராக வச்சுட்டு இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துருங்க. இது அங்கேயும் இங்கேயும் ஏதாவது நிறுத்துனீங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கெவர்னோசாங்கிற ஒரு மசிலில் தான் போய் அது இன்ஜெக்ட் ஆகணும், ரைட்? ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தட். இதுக்கான அந்த வீடியோலையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷனை எடுத்து அந்த கண்டெய்னர் சிரிஞ்சு டிஸ்போஸ் பண்ணுற கண்டெய்னரில் போட்டு நீங்கள் அதை தூக்கி போட்டுறணும். இது இந்த பினைல் இன்ஜெக்ஷன்ஸ் ஆர் டெஃபினெட்லி சக்ஸஸ்ஃபுல். நிறைய பேர்த்துக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது.
இந்த இதில் வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் அதாவது என்ன ப்ராப்ளம்ஸாக வரலான்னா ½ அன் ஹவர் மினிமம் ½ அன் ஹவருக்கு மேலே இருந்தது 40 நிமிஷத்துக்கு மேலே இருந்ததுன்னா அதுக்கு வந்து சூடோஎஃபிட்ரின் ஹைட்ரோக்ளோரைடுன்னு ஒரு டேப்லெட் இருக்குது. அது 30 மில்லிகிராம் டேப்லெட் 2 டேப்லெட் வாங்கி போட்டுக்கலாம். அந்த இரெக்ஷன் வந்து கம்மியாயிடும். ரொம்ப நேரம் அந்த இரெக்ஷன் வந்து இருக்கக்கூடாது. காரணம் என்னென்னா இப்படியே லாங் ஸ்டாண்டிங்காக இருந்ததுன்னா பின்னாடி வந்து அந்த பெர்மனண்ட் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் டேமேஜ் ஆயிரும். ஸோ அதை வந்து நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து இப்போது அந்த மாத்திரை போட்டும் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகலை, அது வந்து அந்த இரெக்ஷன் வந்து கம்மி ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உடனே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம பார்த்துக்கிறது நல்லது. அண்ட் இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கீழே இருக்கிற லிங்க் நீங்கள் வந்து பார்த்துட்டு ஃபோன் பண்ணி நீங்கள் எங்கள்கிட்ட பேசலாம், ஆர் நேரடியாக வந்து பேசலாம், ஆர் உங்களோட யூரோலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணலாம் இது ரிலேட்டடாக. தேங்க்யூ டாக்டர் சசி.